வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உத்தரகாண்டில் கங்கை அன்னை கோவிலில் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு. உள்ளூர் மக்களுடன் இணைந்து நாட்டுப்புற நடன நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு. சனாதன வழக்கில் உதயநிதி மீது புதிய வழக்கு பதியக்கூடாது. உச்சநீதிமன்றம் உத்தரவு. கையெழுத்து இயக்கத்திற்கு அனுமதி மறுப்பு. போலீசாருடன் கடும் வாக்குவாதம் செய்த தமிழிசை. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு. தமிழகம் முழுவதும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. விகடன் இணையதள முடக்க விவகாரம். முடக்கத்தை நீக்குமாறு மத்திய அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாகன தயாரிப்பு நிறுவனங்களுக்கு 1 மாதத்திற்கு வரி விலக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் தொடர். மும்பை ஊபி வாரியர்ஸ் அணிகள் என்று மோதல். மண்டியில் உள்ள எஸ்டிபி கட்சி அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் குவிந்து போராட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் முக்வா என்னும் இடத்தில் உள்ள கங்கை அன்னை கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு வழிபாடு நடத்த உள்ளார். ஆன்மீக சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை தனி விமானத்தில் சென்ற அவரை விமான நிலையத்தில் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமே பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். விமான நிலையத்தில் இருந்து முக்வா என்னும் இடத்தில் கங்கை அன்னையின் குளிர்கால உறைவிடமாக கருதப்படும் கோவிலுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். அதன் பின் தொலைநோக்கு மூலம் பனிமலையின் இயற்கை எழிலையும் பிரதமர் பார்வையிட்டார். உள்ளூர் மக்களுடன் இணைந்து நாட்டுப்புற நடன நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்றார். அண்ணா அமர்ந்தார், தமிழ்நாடு எழுந்தது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 1967 ஆண்டு மார்ச் 6ஆம் தேதியன்று பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற நாளை சுட்டிக்காட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அண்ணா அமர்ந்தார், தமிழ்நாடு எழுந்தது என்று பதிவிட்டுள்ளார். தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டிற்கு தீங்கொன்று வருதென்றால் வேலென பாய்வோம், வேங்கை என சீறிடுவோம், வெற்றி வாகை தனையை சூடிடுவோம் என்று கூறியுள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இயக்கம் நடத்திய கையெழுத்து சேகரிக்க சென்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசையை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் விடுவித்தனர். மாநில மொழி ஆங்கிலம் மற்றொரு மொழி என ஒவ்வொரு மாநிலத்திலும் மும்மொழி கொள்கையை பயிற்றுவிக்கும் மும்மொழி திட்டத்தை செயல்படுத்த புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாட்டில் திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து சேகரிக்கும் இயக்கம் சென்னையில் பாஜக மாநில தலைமையகத்தில் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழி திட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்து சேகரிக்க சென்ற தமிழிசையை தடுத்து நிறுத்தினர். தாங்கள் அமைதியாக கையெழுத்து இயக்கம் நடத்திய போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை என்ன என்றும் தமிழிசை கேட்டபோது காவல்துறையினருக்கும் அவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தமிழிசையை காவல்துறையினர் விடுவித்தனர். இதற்கிடையே தமிழிசையை கைது செய்ய கோரி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சனாதன வழக்கில் உதயநிதி மீது புதிய வழக்கு பதியக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை கடுமையாக விமர்சனம் செய்தார். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அவரது கருத்திற்கு பாஜக மற்றும் வலதுசாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உதயநிதியின் இந்த பேச்சுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே உதயநிதி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து மாநிலங்களையும் தொடுக்கப்பட்ட வழக்குகளை தொகுத்து ஒரே இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு விசாரித்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட அமர்வு உச்சநீதிமன்ற அனுமதியின்றி சனாதன வழக்கில் உதயநிதி மீது புதிய வழக்கு பதியக்கூடாது என்றும் வழக்கில் அனைத்து எதிர் மனுதாரர்களும் பதிலளிக்க நோட்டீஸ் வழங்கவும் உத்தரவிட்டது. கர்நாடகத்தில் பல்வேறு நகரங்களில் அரசு உயர் அதிகாரிகளின் வீடுகளில் லோக் ஆயுக்தா காவல்துறையினர் அதிரடி ஆய்வை மேற்கொண்டுள்ளனர்.
முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் ஆகியோரின் கையூட்டு பெறுவதை தடுத்தல், அவர்களின் முறைகேடுகளை கண்டுபிடித்து வெளிப்படுத்துதல் ஆகியவற்றிற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் லோக் ஆயுக்தா தொடங்கப்பட்டுள்ளது. சில மாநிலங்களில் அவற்றின் செயல்பாடு மந்தமாக இருப்பினும் கர்நாடக மாநிலத்தில் அது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கர்நாடகத்தின் துமகூர் துணை முதன்மை மருத்துவ அதிகாரி ஜெகதீஷின் வீட்டில் லோக் ஆயுக்தா காவல்துறையினர் ஆய்வை மேற்கொண்டுள்ளனர். அதேபோல பெங்களூரு மாநில நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டத்தில் திட்ட செயலாக்க அதிகாரி ஜெகநாத் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது. தவணகிரியில் நலவாழ்வு துறையில் துணை நலவாழ்வு அதிகாரியாக பணியாற்றும் நாகராஜன் என்பவர் வீட்டிலும் ஆய்வு நடைபெற்று வருகிறது. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்களின் வீடுகளில் 10க்கு மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் வீட்டில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். 2023ஆம் ஆண்டு ஏற்கனவே அங்கு சோதனை நடைபெற்ற நிலையில் மீண்டும் சோதனை நடைபெற்று வருகிறது. இது தவிர ராயனூர் பகுதியில் உள்ள கொங்கு மெஸ் மணி என்பவர் வீடு, கோதை நகர் பகுதியில் உள்ள சக்தி மெஸ் கார்த்திக் வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாய், மகள் என இருவரை கொன்று நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் தேடப்பட்டு வந்தவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேல நம்பியபுரத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமி, அவர் மகள் ராமஜெயந்தி ஆகியோர் மார்ச் 3ஆம் தேதி கொன்ற ஒரு கும்பல் அவர்களின் நகைகளை கொள்ளையடித்து சென்றது. இது தொடர்பாக அதே ஊரைச் சேர்ந்த முகேஷ் கண்ணன், தாப்பாத்தியைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து காவல்துறையினர் இருவரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் முனீஸ்வரன் அயன்வட மலாபுரத்தில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. காவல் படையினர் அங்கு சென்று அவரை பிடித்தனர். விசாரணையில் கொள்ளையடித்த நகைகளை காட்டுப்பகுதியில் மறைத்து வைத்துள்ளதாக முனீஸ்வரன் தெரிவித்தார். அவற்றை கைப்பற்றுவதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்றபோது முனீஸ்வரன் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார். அப்போது அவரது வலது முழங்காலில் காவலர் சுட்டதால் அவர் ஓட முடியாமல் அங்கேயே விழுந்தார். காலில் துப்பாக்கிச்சூடு காயமடைந்த முனீஸ்வரனை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக காவல்துறையினர் அனுமதித்துள்ளனர். முனீஸ்வரன் தாக்கியதில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நேரில் பார்த்து அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்றும் தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. MBBS, PTS போன்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. இந்த தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை நடத்தி வருகிறது. அந்த வகையில் 2025-26ஆம் கல்வியாண்டில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை இரவு 11:50 மணியுடன் நிறைவடைகிறது. தேர்வர்கள் இணையதளத்தில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ள வருகின்ற 9, 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தேர்வு மையங்கள் குறித்த விவரங்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வரும் மே மாதம் 1ஆம் தேதியும் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. ஓசூரில் 14 வயது சிறுமியை கட்டாய திருமணம் செய்து வைத்த தாய் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓசூர் அருகே உள்ள மலை கிராமத்தைச் சேர்ந்த மாதேஷ் இவருக்கும் 14 வயது சிறுமிக்கும் கடந்த 3ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் இரு வீட்டார் முன்னிலையில் திருமணம் நடந்தது. இதற்கு சிறுமியின் தாய் நாகம்மாவுக்கு உதவியாக இருந்துள்ளார். இதையடுத்து நேற்று முன்தினம் மலை கிராமத்திற்கு மாதேஷும் சிறுமியும் வந்தனர். இதற்கிடையே திருமணத்தில் தனக்கு விருப்பம் இல்லை என்று கூறி வந்த சிறுமி நேற்று காலை மாதேஷின் வீட்டிலிருந்து தப்பி அப்பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். இதையறிந்த மாதேஷின் உறவினர்கள் சிறுமி தஞ்சமடைந்த வீட்டிற்கு சென்று சிறுமியை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு அவர்களது வீட்டிற்கு அழைத்து சென்றனர். இது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதையடுத்து சிறுமியின் பாட்டியிடம் புகார் பெற்ற தேன்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் போலீசார் சிறுமியை திருமணம் செய்த மாதேஷ், அவரது அண்ணன் மல்லேஷ் மற்றும் சிறுமியின் தாய் நாகம்மாள் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சிம்போனி இசை நிகழ்ச்சி என்பது எனது பெருமை அல்ல, நாட்டின் பெருமை என்று இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இசைஞான இளையராஜா, சிம்போனி இசை நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்றும், உலகிலேயே தலைசிறந்த இசை திருவிழாவாக நடைபெற உள்ளதாகவும், இது எனது பெருமை அல்ல, நாட்டின் பெருமை, இன்கிரெடிபிள் இந்தியா மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா என்றார். இதனைத் தொடர்ந்து சிம்போனி இசை நிகழ்ச்சிக்காக இசைஞான இளையராஜா லண்டன் புறப்பட்டு சென்றார். ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியா, இன்கிரெடிபிள் இளையராஜா. ரூபாய் 16 கோடி மோசடியில் ஈடுபட்ட மாவட்ட வருவாய் ஆய்வாளருக்கு 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாவட்டம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் நிலம் எடுப்பு பிரிவு மாவட்ட வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் சூரிய பிரகாஷ். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு கரூர் மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றினார். அப்பொழுது கரூர் மாவட்டத்தில் உள்ள தொழிலதிபர் நல்லமுத்து என்பவரிடம் வெளி மாநிலங்களில் உள்ள டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் ஆர்டர்களை பெற்றுத் தருவதாக கூறி 16 கோடி ரூபாய் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகாரின் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் இவர் சென்னையில் கைது செய்யப்பட்டு கரூரில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தலைமையில் விசாரணை மேற்கொண்டு பணம் வாங்கி ஏமாற்றியது, ஆர்டர்களை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய வழக்கு உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி வருகின்ற 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரும் 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவாப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவில் திருவிழாவையொட்டி வருகின்ற 10ஆம் தேதி அனைத்து பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவிட்டுள்ளார். கோவையில் மது போதையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் கே நெடுவயல் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி என்பவரின் மகன் லோகேஷ். இவர் தனது சகோதரர் மற்றும் சகோதரி உடன் கோவை சரவணம்பட்டி தந்தை பெரியார் நகர் பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் இவர் தனது நண்பர் ஒருவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இருசக்கர வாகனம் அவரது நண்பரான பிள்ளையார் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த பிரசன்னா என்பவருடன் புறப்பட்டு சென்று உள்ளார். அப்போது விளாங்குறிச்சி சாலையில் பைக் சென்று கொண்டிருந்த போது எதிரே வேகமாக வந்த கார் மோதியது. இதில் லோகேஷ் மற்றும் பிரசன்னா ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கார் ஓட்டி வந்த நபர் குடிபோதையில் இருந்ததாகவும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணந்தபுரம் பழனி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், இளைஞரணி இணை செயலாளர் சத்யா உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயர்களுக்கு இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் ஈரோட்டில் உள்ள கோவிலில் அர்ச்சனை செய்தார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ செல்லியாண்டியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலையின் பெயர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அர்ஜுன் சம்பத், தமிழக முதல்வர் பொது நிதியில் ரம்ஜான் பண்டிகைக்கு நிதி ஒதுக்கியுள்ளார்.
துணை முதல்வர் ரம்ஜான் நோம்பிலேயே கலந்து கொண்டு உள்ளார். இதனை வரவேற்பதாக அவர் கூறினார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் அமல்படுத்த வேண்டும் எனவும், திமுக நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான் இந்தி திணிப்பு நடக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். இப்படி எல்லாத்துலயும் போட்டி, போலீஸ் பாதுகாப்புல போட்டிங்க. மோடி கருப்பு கலர்ல கார் வச்சிருக்கிறாரு, அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு இருக்குன்னு போலீஸ்காரர்களுக்கெல்லாம் கருப்பு கலர்ல யூனிஃபார்ம் தைச்சு கொடுத்து, இவர் ஸ்டாலின் இங்க இருந்து டெல்லிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. டெல்லியில தமிழ்நாடு ஹவுஸ்ல அவருக்கு ஏதோ என்ன ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு அப்ப போறீங்க. எல்லாத்துலயும் போட்டி, பொறாமை, மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கு, பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியாவை இந்தியான்னு சொல்றது இல்ல, ஒன்றியம்னு சொல்றது. எப்ப பார்த்தாலும் நாங்க மொழி போராட்டம் நடத்த போறோம், நடத்துங்க, யார் வேண்டாம் உங்களை. இந்தியை திணிக்கிறது தமிழ்நாட்டில் எங்க நடக்குது? திமுக காரங்க நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளியில தான் இந்தி திணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் தான் இந்தி திணிப்பு எடுத்து போராட்டம் பண்ணணும். ஏன்னா மோடி கொண்டு வந்த கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கை, அதில் இந்தி திணிப்பு எந்த இடத்துலையும் கிடையாது. இது எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்திட்டே இருப்பாங்க? இது அந்த காலத்திலேயே ஈவேரா சொன்னார், இந்தி திணிப்பு போராட்டம் எவனா நடத்தினா காலி பயில்கள் சுட்டு தள்ளுனாரு ஈவேரா. அண்ணாதுரை எனக்கும் இந்த மாணவர் போராட்டத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். அதனால இவங்கெல்லாம் ஒரு நாடகம், மக்களை ஏமாத்துறதுக்கு, மடைமாற்றம் செய்வதற்கு, திசை திருப்புவதற்கு இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சேலத்தில் 13 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் பெயிண்டிங் வேலை செய்யும் இப்ராஹிம் மகளான 13 வயது சிறுமியை திருமலையைச் சேர்ந்த சுபாஷ் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவரது தந்தை மற்றும் தம்பியின் உதவியுடன் கடத்தியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சிறுமியை மீட்டனர். இதையடுத்து பள்ளி சென்ற சிறுமியை மீண்டும் தொந்தரவு செய்ததால் மனம் உடைந்த சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்த சிறுமியின் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிறுமியை கடத்திய சுபாஷ், சுகில் போஸ், காத்தவராயன் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் MK ஃபைசியின் கைதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த மசோதாவிற்கு எதிராக போராட்டம் நடத்திய இந்திய ஜனநாயக கட்சியின் தேசிய தலைவர் MK ஃபைசி டெல்லியில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் தமீன் அன்சாரி, செயற்குழு உறுப்பினர் சிக்கந்தர் ஒலி ஆகியோர் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி கண்டன உரையாற்றினர். காரைக்காலில் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது புதுச்சேரி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் கோரிக்கை நிறைவேறும் வரை கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம் தொடரும் என வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் தெரிவித்தனர். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் MGNRG ஊழியர்களாக கடந்த 16 வருஷங்களாக எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா வேலைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த இத்தனை வருஷமும் கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்டு இருந்தவங்க 3 மாதமாக எங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கல. இப்போ வந்திருக்கிற அதிகாரிங்க இப்போ எங்கள்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு எங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் டெல்லியிலேருந்து வாங்கி வழங்காமல் எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட பணம் வராததுக்கு அவங்க சரியான கணக்குகள் கொடுக்காதனால எங்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக சம்பளம் கொடுக்கல. 1 மாதம் சம்பளம் வாங்கலைன்னா எப்படி குழந்தை குட்டிங்களை நாங்கள் கவுந்து பண்ணி வாழ முடியும்? ஆண்டிப்பட்டி அருகே பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகளில் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் குழு நடனம், பாட்டு போட்டி, ஊமை நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கல்லூரி சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. கீழ்பெண்ணாத்தூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 72ஆம் ஆண்டு தேர் திருவிழா தெப்பல் உற்சவம் நிறைவு பெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஒவ்வொரு நாளும் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இதன் முக்கிய நிகழ்வான தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர்.
தொடர்ந்து 7ஆம் நாளில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் 72ஆம் ஆண்டு தேர் திருவிழா தெப்பல் உற்சவத்துடன் விழா நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். கனடா, மெக்சிகோ நாடுகளைச் சேர்ந்த சில வாகன தயாரிப்பு நிறுவனங்களுக்கு 1 மாதத்திற்கு வரி விலக்கு அளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் புதிய அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டு தொழில்களை காக்கும் பொருட்டு கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகளில் இருந்தும் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25 விழுக்காடுகள் வரை சுங்க வரி விதித்துள்ளார். இதையடுத்து பதிலடியாக அந்நாடுகளுக்கும் அமெரிக்கா இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதித்துள்ளது. இந்த நிலையில் தனது கடுமையான முடிவில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் சற்று பின்வாங்கியுள்ளார். புதனன்று வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கனடா, மெக்சிகோ நாடுகளைச் சேர்ந்த போர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ், டெல்லண்டிஸ் உள்ளிட்ட சில வாகன உற்பத்தி நிறுவனங்களின் கார்கள், லாரிகள் ஆகியவற்றிற்கு 1 மாத காலத்திற்கு வரி விலக்கு அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஜெனரல் மோட்டார்ஸ் பங்குகள் 7 விழுக்காடும், போர்டு பங்குகள் 6 விழுக்காடும் உயர்ந்துள்ளன. இனி வருவது விளையாட்டு செய்திகள். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் மும்பை ஊபி வாரியர்ஸ் அணிகள் இன்று மோதுகிறது. 5 அணிகள் பங்கேற்றுள்ள 3வது மகளிர் பிரீமியர் லீக் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் இன்று இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடக்கும் 16வது லீக் ஆட்டத்தில் தீப்தி சர்மா தலைமையிலான ஊபி வாரியர்ஸ் அணி ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது. நடப்பு சீசனில் இவ்விரு அணிகளுக்கும் ஏற்கனவே சந்தித்த ஆட்டத்தில் மும்பை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் முனைப்புடன் ஊபி வாரியர்ஸ் ஆயத்தமாகி வருகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்பட்டது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் இன்று பொதுவான வறண்ட வானிலை காணப்படும் என்றும் மார்ச் 9 வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் மார்ச் 9 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் மார்ச் 10, 11ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,160 ரூபாய்க்கு விற்பனையாகுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 45 ரூபாய் குறைந்து 8,020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 64,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 69,992 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 110 புள்ளிகள் அதிகரித்து 73,840 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீடு எண் நிப்டி 56 புள்ளிகள் அதிகரித்து 22,394 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். உத்தரகாண்டில் கங்கை அன்னை கோவிலில் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு. உள்ளூர் மக்களுடன் இணைந்து நாட்டுப்புற நடன நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு. சனாதன வழக்கில் உதயநிதி மீது புதிய வழக்கு பதியக்கூடாது, உச்சநீதிமன்றம் உத்தரவு. கையெழுத்து இயக்கத்திற்கு அனுமதி மறுப்பு, போலீசாருடன் கடும் வாக்குவாதம் செய்த தமிழிசை. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு. தமிழகம் முழுவதும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. விகடன் இணையதள முடக்க விவகாரம்.
முடக்கத்தை நீக்குமாறு மத்திய அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாகன தயாரிப்பு நிறுவனங்களுக்கு 1 மாதத்திற்கு வரி விலக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் தொடர் மும்பை ஓபி வாரியர்ஸ் அணிகள் இன்று மோதல். மண்டியில் உள்ள எஸ்டிபி கட்சி அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் குவிந்து போராட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.